மகாபாரதம் சமஸ்கிருதத்தில் இருப்பதனால் அந்த மக்கள் சமஸ்கிருத மொழியை பேசியிருக்கணும்னு அவசியம். ஓஹோ, வேற என்ன பேசியிருக்கோம்? திராவிட மொழியினுடைய தான் இருக்கு தொடர்புடைய. ஆனா கலப்பு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். அரியன அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியில் ஏராளமான டாபிக் நம்ம பேசியிருக்கோம். முதல்ல தொல்காப்பியத்திலேருந்து ஆரம்பித்தோம். தொல்காப்பியத்தில் முக்கியமான கூறுகள் என்ன, அதை ஒரு வித்தியாசமாக மற்ற மொழி இலக்கியங்களோடு தொடர்பு படுத்தி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் நாம் பேசினோம். அதைத் தொடர்ந்து சோழர்கள் பற்றி ஒரு எபிசோட் பண்ணோம். இது இல்லாமல் சில சமூகத்தில் நடந்த சில வித்தியாசமான நிகழ்வுகள் பற்றியெல்லாம் கூட நாம் பேசியிருக்கோம். அந்த வகையில் நிறைய பேர் நண்பர்கள் கேட்டாங்க, சோழர்கள் பற்றி ஒரு நல்ல எபிசோட் பண்ணீங்க, ஒரு நல்ல டாக்குமெண்ட் மாதிரி இருந்தது, அதுபோல் பாண்டியர்களுக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை தொடர்ந்து பாண்டியர்களுக்காகவே இந்த எபிசோட் முழுக்க முழுக்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். அதனால் இந்த பாண்டியர்களுடைய வரலாற்றில் நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது. பாண்டியர்களுக்கு அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது. பேசப்பட வேண்டியது இன்னும் வெளியே தெரியாத விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. அதையெல்லாம் நமக்கு விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். நம்ம பாண்டியர்களுடைய வரலாறு பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி பொதுவாக பாண்டியர்களுடைய ஆரிஜின் என்ன? பொதுவாகவே யாராக இருந்தாலும் ஒரு ஆரிஜின் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாண்டியர்கள்னால் அவங்க மற்ற 3 வேந்தர்களை விட தமிழுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. அப்புறம் தென் தமிழகத்தை ரொம்ப தீவிரமாக அவங்களுடைய பெல்ட்டே அதை தான். அப்படி இருக்கும்போது இந்த பாண்டியர்கள் பற்றி சொல்லும்போது பாண்டவர்களோடு என்ன தொடர்பு இருக்குது? குறிப்பாக இந்த வேளிர் பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். வேளிர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு? அப்புறம் பாண்டியர்களுக்கும் இந்த குஜராத், ராஜஸ்தான் மாதிரியான இடங்களுக்கும் என்ன தொடர்பு? அதை பற்றி கொஞ்சம் விளக்கணும். முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். அதாவது வேளிர்கள் சொன்னீங்கல்ல, வேளிர்கள், அந்த வேளிர்கள் என்பவர்கள் யதுகுலத்தோடு தொடர்புடையவர்கள். ஓஹோ. வடபால் முனிவன் தடவினில் தோன்றி அந்த புறநானூற்று பாடலையே செம்பு புனைந்து இயற்றிய சேநெடுங்குரிசை உவரா ஈகை துவரையான் 49 வழிமுறை வந்த வேளிருள் வேளே விரற்போர் அண்ணல் தாரணி யானை சேட்டிருங்கோவே ஜேஷ்ட மூத்த இருங்கோவே, அவன் தான் அந்த வேளிருள் வேளுங்கிறாங்க. அதே மாதிரி மாவேள் எவ்வி, அது அவனை பற்றியும் புறநானூற்றில் வருது. அந்த எவ்வி தொல்குடி படியர்னு பாரிய சொல்றது உண்டு. எனவே இந்த வேளிர்கள் அது ஒரு தனி. வேளிர்கள் ஒரு சிற்றரசர்கள்னு சொல்ல முடியாது, அவங்க பேரரசர்கள் தான், முடிமன்னர்கள். அவர்கள் ஏன் அந்த பிரித்து காட்டுறாங்கன்னா, வேளிர்கள் அரசர்களை விட முன்னால வந்தவங்களா இருக்கலாம். வேளிர் குடியினர். ஏன்னா துவரையாண்டு 49 வழிமுறை வந்த வேளிருள் வேலை போறினர். அவர்களை போல ஈவன் மூவேந்தர்களுக்கு கூட அந்த சொல்றதில்லை, அவ்வளவு பழமையா சொல்வதில்லை. சொல்ல போனா சேர சோழ பாண்டியர்களை படைப்பு காலம் தொட்டு வருவதாக பரிமேலழகர் திருக்குறள் உரையில சொல்றாரு. ஆனா அவர்களுக்கு முற்பட்டவர்கள் வேளிர்கள். வேளிர்களுடைய குடிபெயர்வு என்பது முற்பட்டதா இருக்கணும். ஆனா பல உரையாசிரியர்கள் வேளிர்களையும் 14 குடி வேளிர், 14 குடி வேந்தர் எல்லாருமே துவாரகையிலிருந்து வந்ததாகத்தான் நச்சினார்க்கு நீர் உரையில சொல்றாரு. இப்போ அதனால நம்ம வேளிர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதை தனியாகத்தான் பார்க்கணும். பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்கள் சங்க இலக்கியத்திலேயே அந்த சந்திரகுலம் தொடர்பு வந்துடுது. சோழர்களுக்கு அவ்வளவு தெளிவா வரல. ஆனா அவங்க சொல்லக்கூடிய அந்த சிபி சக்கரவர்த்தி அந்த கதை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுதும் சோழர்களுக்கு அந்த சூரியகுல தொடர்பு, அதே மாதிரி தூங்கையில் இருந்த தொடித்தோட் செம்பியன், அதெல்லாம் அந்த திரிபுராந்தகர்ங்கிற அந்த கருத்தோட்டத்தோடு நெருங்கியது. அது எல்லாமே சூரியகுலம்ன்ற அது மறைமுகம் வருது. பாண்டியர்கள் சந்திரகுலம்னே வந்துருது. பரிபாடல்ல அந்த திருப்பரங்குன்ற வர்ணனை சொல்லும் பொழுது அந்த அதே மாதிரி நெடுநாள் வாடையில சந்திரன் ரோகிணி அந்த தொடர்பு சொல்லும்போது அந்த குலத்தை சேர்ந்த தன்னுடைய கணவன் போர் பாசறையில் இருக்கிறான், தான் இங்க அந்த ரோகிணி இவ்வளவு நெருக்கமா இருக்கிற சந்திரன் கூட நான் அந்த மாதிரி நெருக்கமா இருக்க முடியவில்லையே அப்படின்னு வருத்தப்படுறதா வருது. இப்போ சந்திரகுல பாண்டியர்கள் சொல்லும்போது தெளிவாகவே நமக்கு ஒன்று புரிஞ்சிருது. பாண்டியர்கள் என்ற உரிமை அவர்கள் தமிழ்நாடுன்னே சொல்லிக்கிறாங்க, உண்மைதான். அவர்களுக்கு பாண்டியர்கள் மற்ற அரசர்களை விட, குறிப்பாக சோழர்களை விட பாண்டியர்கள் தமிழோடு நெருங்கியவர்கள். இன்னும் அதாவது சவுந்தர பாண்டியன் இவனும் தமிழ்நாடன்னே அதை திருவிளையாடல் புராணம் சொல்லிடு. அப்போ தமிழ்நாடன் ஏன் சொல்கிறார்கள்? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர். அப்போ அவர்களுடைய இயல்பான மொழி தாய்மொழியாகவே தமிழ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோழர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்த பிறகு அவர்கள் தமிழர்களாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெங்கால் அந்த கவுட தேசத்திலிருந்து வந்திருக்கலாம். அது ஆராய்ச்சிக்குரியதாக இருந்தாலும் என்னுடைய கருத்து, பாண்டியர்கள் இந்த அளவுக்கு உரிமை கோருவதற்கு ஒரு முதன்மையான காரணம் அந்த
பூர்வமாகவே அவர்கள் தமிழ் மொழியோடு தொடர்புடையவர்களாக இருக்க முடியும். அது சிந்து சமொழி தொடர்புடையதா என்பதெல்லாம் நம்ம இப்போ இன்றைய நிலையில ஊகம், வெறும் ஊகம் தான். ஆனால் அவர்களுடைய அந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா மதுரை, மதுரா. அவர்கள் பேரே பாண்டியர்கள், பாண்டவரோடு தொடர்புடைய பாண்டவர்கள். இதை வந்து பண்டையோன் என்று சொல்லுவதெல்லாம் அப்படி சொல்லுவதாக இருந்தால் சங்க இலக்கியத்தில் பாண்டியர்களுக்கு கௌரியர்னு வருது. கௌரியர் மருக. ஆமாம், கௌரியர் என்பது கௌரவர் தொடர்பானது, அதில் சந்தேகமே இல்லை, ஐயமே இல்லை. பாண்டவர் கௌரவர் என்பதனுடைய அடுத்த கட்டம் பாண்டியர் கௌரியர். பாண்டவர்களுடைய ஒரு கிளை. கௌரவர்களுடைய பாண்டவர்கள் ஒரே குலத்தான், ஒரே குலம், குருகுலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அவர்களுடைய கிளையினர்களாகத்தான் பாண்டியர்கள் உரிமை கோருகிறார்கள். மதுரா என்பதும் அதை வச்சுதான் மதுரை என்ற பெயரே மதுரை. அப்போ இந்த பாண்டியர்களுடைய ஒரு தோற்றம் அதெல்லாம் நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கும். ஈவன் அந்த குரு என்ற சொல்லே கூட குருகுலம். ஆமாம், அது வந்து யோசிச்சு பாருங்க. குருசில் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் இருக்கு. அந்த குருசில் என்பது அந்த சில் இல் என்பது ஒரு பின்னொட்டு, அண்ணல் தோன்றல் இப்படி மாதிரி ஒரு அல் இல் போல ஒரு. அப்போ குருஸ் அல்லது குரு அதுதான் அந்த சொல். அந்த குரு என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் கனம் வாய்ந்ததுன்னு அர்த்தம். அதாவது குருவுக்கு எதிர்ப்பதான் லகு. லகு லகு நான் சொல்றது சமஸ்கிருதத்தில் குரு. குரு ஆனா குருவும் அதே பொருள் தான். ஓஹோ, அதாவது இலகும் குருவும் எப்படின்னு சொல்றோம்னா, இப்ப குருத்து உள்ளீடு உள்ள ஒரு கனமான, ஆமா கனமானதுதான் குருத்து. அப்போ அந்த கனம் என்ற சொல் எதனால வருதுன்னா, இப்ப நெடியோன், உயர்ந்தோன், பெரியவன் இதெல்லாம் உருவத்தால் இல்லை, தன்மையால். நிலந்தரு திருவின் நெடியோன்னா மிக நீண்டு நெடிய வளர்ந்தவன் அர்த்தம் கிடையாது. அப்படி அது வைத்துக்கொள்ளலாம். ஆனா உண்மையான பொருள் புகழால் மிக உயர்ந்தவன், உயர்ந்த மனிதன். பெரியவன்னாலும் சைஸ்ல பெரியவன் அர்த்தம் இல்லை. அப்போ அது போலத்தான் இந்த குரு என்பதும் கனம் வாய்ந்த. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு கூட இந்த இதே தமிழ்நாட்டில் அமைச்சர்கள்லாம் கனம் அமைச்சர்னு சொல்லுவாங்க. கனம் அமைச்சர். அந்த கனம்னா கனம் வாய்ந்தது, உள்ளீடு உள்ளவர்கள். கனம் நீதிபதி. ஆமா, அந்த அந்த பொருள் தான் குரு என்பது. எனவே ஒரு உள்ளீடு உள்ளவன், அவன் தன் புகழால் ஒரு வலிமை வாய்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி தான் அது பொருள். புகழாலும் தன்மையாலும் அவன் ஒரு கனம் வாய்ந்தவன். அப்படி பார்க்கும்போது இந்த குரு என்ற சொல் இப்போ தமிழில் பாருங்க, குருத்து சொன்னேன். கொப்புளம் வந்து ஒரு வேர்க்குரு. வேர்க்குரு. ஆமாம், வெப்பும் குருவும் தோன்றின்னு சிலப்பதிகாரத்திலே வரும். அந்த கொப்புளம் மாதிரி ஒரு இதாக ஏற்படக்கூடியதை, ஒரு குமிழ் மாதிரி ஏற்படக்கூடியதையும் ஒரு புடைச்சீட்டு வரக்கூடியது குருத்து விடுவதனாலே நல்ல திரண்டு உருவாகுது. சில பகுதிகளெல்லாம் நான் சின்ன வயசில் கேட்ட ஞாபகம் இருக்கு. ஒரு பெண் குருத்துட்டா அப்படின்பாங்க. பெண் சமைதல், அதாவது ஒரு பெண்மைக்குரிய அனைத்து இதோட திரண்டு ஒரு வடிவம் பெறுவது குருத்து. பெண் குருத்துட்டான்னு கேட்கறதெல்லாம் எனக்கு எந்த பகுதின்னு ஞாபகம் இல்லை. ஆனால் சிறு வயதில் கேட்ட நினைவு. சமைதல் என்று பிற வகையில் சொல்றத பெண் சமைச்சிட்டாளான்னு சொல்றது குருத்துட்டாளான்னு கேட்கிறவர்கள். அப்போ இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது குரு என்பதே தமிழ் சொல்லா இருக்கலாம். குரு வம்சம், குரு வம்சமே தமிழ் இருக்கலாம், தொடர்பாக இருக்கலாம். அது பெரிய விவாதத்துக்குரியது. ஏன்னா மகாபாரதம் சமஸ்கிருதத்தில் இருப்பதனால் அந்த மக்கள் சமஸ்கிருத மொழியை பேசியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓஹோ, வேற என்ன பேசியிருக்கோம்? திராவிட மொழியினுடைய இதாக இருக்கலாம், தொடர்புடையவர்களாக இருக்கலாம். ஆனால் கலப்பு ஏற்படும். அதாவது அரச குலங்கள்ல எல்லாமே தூய்மைங்கிறதெல்லாம் வாதம் பார்க்க முடியாது. ஆனால் பாண்டியர்கள் தமிழோடு தொடர்புடைய ஒரு குடியினராக இருக்கும். குடியினர். இப்போ உதாரணமாக இந்த ராஜஸ்தான் பகுதி, ஆமாம், அந்த பைராட் பற்றி சொல்லும் பொழுது தான் பாண்டியர்களுடைய இன்னொரு தாய் வழியாக வச்சுக்கோங்க. யார் கூட தொடர்புடுது? இந்த மச்ச தேசத்தினுடைய விராட பருவம், அந்த உத்தரகுமார். அந்த கதையை பாண்டியர்கள் ஒரு 9-10 நூற்றாண்டு செப்பு பட்டயங்களில் உரிமை கொடுக்கிறார்கள். அதாவது தார்தராஷ்டிரன் படை முழுதும் களத்தவிய பாரதத்து பகடு ஓட்டியும்னு வருது. அந்த பகடு ஓட்டுதல் என்பதை அந்த பதிப்பித்த கல்வெட்டு ஆய்வாளர்கள் யானைன்னு பொருள் எடுத்துக்கிட்டு யானை படைக்கு தலைமை தாங்கி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பொதுவாக பாண்டியர்களை ஒரு யானைப்படையோடு தொடர்புடுத்துறது எந்த இதுலையும், சேரநாடாவது வேழமுடைத்து மலைநாடு, சேரர்கள் கூட தங்களை யானைப்படையை படைக்கு தலைவர்களாக சொல்லிக் கொள்வதில்லை, சொல்லலை. பாண்டியர்கள் அப்படி யானைப்படையெல்லாம் இது பண்ணதாக எந்த தொடர்பு இல்லை. பகடு ஓட்டுதல்னு சொன்னால் ஆனிரை ஓட்டுதல், அவ்வளோதான். பகடு என்பதற்கு திருக்குறளே காளைன்னு தான் அர்த்தம் சொல்லுவாங்க. எருது பகடு நடை என்று சொன்னால் பகடோடு நடக்கூடிய அந்த எருது போன்ற நடை. அப்போ பகடு ஓட்டியும் என்று சொன்னால் அந்த விராட பருவத்தில் தான் 13ஆண்டு அஞ்ஞாதவாச காலம் முடியக்கூடிய கட்டத்தில் தான் அவர்களை சோதித்து பார்ப்பதற்கு பாண்டவர்கள் தானா, அந்த ஒரு பெண் தௌபதி தானா என்பதை சோதிப்பதற்காக
கௌரவர்கள் என்ன பண்றாங்க, அந்த காளை எருதுகளை எல்லாம் ஓட்டிட்டு போறாங்க, அதை மீட்கிறாங்க. மீட்பது அர்ஜுனன் மீட்க அந்த உத்தரகுமாரன் தான் அந்த தேர் ஓட்டுகிறான். அப்ப அந்த இதை ஏன் பாண்டியர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அது மச்ச தேசம், மீன் தேசம். அதோடு மட்டும் இல்லை, அந்த மச்ச தேசத்தை பற்றி இன்றைக்கு பைராட்னு சொல்றதே விராட நகரம், அதான் பைராட். அந்த பகுதி தான் விராட தேசம் என்பதை தொல்லியலாளர்களும் ஏற்றுக்கிறாங்க. மதுராவிலிருந்து 150-180 கிலோமீட்டர் தான் வரும். அந்த பகுதியில் இன்னொரு செய்தி, அந்த ஐடுகா என்று சொல்லக்கூடிய சில இதெல்லாம் பார்த்தாங்கன்னு ஒரு குறிப்பு. ஐடுகா என்பதை பற்றி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஐடுகா அல்லது ஏடுகா என்பது தமிழ் சொல். அதாவது அதை ஆரம்பகால கல்வெட்டாய்வாளர்களும் சரி, மகாபாரத்தில் வரக்கூடிய அந்த இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மனித எலும்புகளால் கட்டப்பட்ட வீடுன்னு பொருள் சொன்னாங்க. அது தவறு. மனித எலும்புகளை அடக்கம் செய்து எழுப்பப்பட்ட இந்த டால்மன், மெகலித்திக் டால்மனை இடுகா என்று சொல்லியிருக்காங்க. அதேதான், இடுகா என்பது ஐடுகா, ஏடுகா. அப்போ அந்த சொல் தமிழ் சொல்லாக இருக்கு. அப்போ பெருங்கற்படை காலத்தை பற்றிய பல தாழி, சங்க இலக்கிய தாழின்னு வந்துடும். அப்போ இடுகா இன்றைக்கு பார்க்குறோம். இந்த மாதிரி பல சொற்கள் முந்து தமிழ் சொற்களோ திராவிட மொழி சொற்களா இருக்குன்னு சொன்னா அந்த மக்களிடையே, குறிப்பாக அந்த மீனாஸ், அந்த மீனா என்பவர்களுக்கு மீன் தான் அந்த சின்னமே, அவங்களுடைய குல சின்னமே மீன் தான். அது என்ன மீன்னா பாண்டியர்களுடைய கெண்டை மீன். அதே மீன் தான், கடல் மீன் அல்ல, ஆற்று மீன், நல்ல நீர் மீன், கெண்டை மீன். பாண்டியர்கள் கெண்டை மீன் அவங்க சின்னம் என்பதற்கு கலித்தொகையில தெளிவான ஆதாரம். அந்த மலிதிரை ஊர்ந்து தன் மண்கடல் ஒவ்வொலின் மெலிவின்றி மேற்சென்று மேவார் நாடு இடம்பட புலியோடு வில் நீக்கி புகழ் பொறித்த கிளர் கெண்டை வலியினால் வணக்கிய வாடாச்சீர்த்தன்னவன். எனவே கொடியில் உடையவன் கெண்டை மீன். அப்போ உங்களுக்கு இந்த மீன் என்ற அந்த சொல் கூட, மீனா என்பது மீன் என்ற அந்த சொல் சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கலாம். அப்போ மீன் என்பதற்கு என்ன வேர் சொல்லா இருக்கலாம்னு நினைச்சா, என்னுடைய கருத்து, மின்னுவதால் மீன் என்பது அர்த்தமற்றது. நீந்துவதால் மீன் மாறி இருக்கும், மீனா மாறி இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, மீன் நீந்துவதால் தான் அதுக்கு இப்ப மீன். அப்ப விண்ணில் நீந்துகிறதே அந்த மாதிரி. மின்னுவதால் மீன் சொன்னீங்கன்னா தண்ணியில மீன் எங்க மின்னுது? எனவே மீன் என்பது அந்த பாரசீக மொழியிலையும் அந்த மகி என்பது மீனையும் குறிக்கும், நட்சத்திரத்தையும் குறிக்கும். ஸோ இங்கிருந்தே போயிருக்கலாம். அந்த மீன் நான் நகரம் மயக்கம் பல இடங்கள், நங்கை மங்கை என்பது போல பல சொற்கள் உண்டு. அப்போ அந்த அடிப்படையில் அந்த மீனா அவர்களுடைய அந்த கதையை பாண்டியர்கள் உரிமை கோருவது, பாரதத்து பகடோட்டியும் அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பாண்டியர்களுடைய அந்த மூல இடம், குருகுலத்தினுடைய அந்த தொடர்பு, இதிலிருந்து மதுரா, அதுக்கு பிறகு பைராட், விராடம், அப்புறம் அதற்கு பிறகு அவர்கள் குஜராத் வழியாக கூட வந்திருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, அந்த மதுரைக்கு இருக்கக்கூடிய ஆலவாயில் என்ற பெயர், குஜராத்தினுடைய பரோடா என்பதனுடைய வடத்வாரா என்பதுதான் அதனுடைய வதோதரா, வடத்வாரா. வட என்றால் ஆலமரம், துவாரா என்றால் வாயில். ஊரினுடைய முகப்பில் ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு பனியன் என்ற, அதெல்லாமே பனியா, குஜராத்தி பனியாக்களால் பெயர். அவர்கள் ஆலமரத்தை வழிபடுவர்கள் எல்லாம் ஒரு கருத்து உண்டு. அப்போ இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆலவாயில் அந்த அவர்களுடைய பாதை, அவர்கள் இது பண்ண பிறகு, ஏன்னா அந்த துவாரகை வேளிர்களோடு தொடர்பு, மதுரா, அப்புறம் இன்றைக்கு இந்த குஜராத்தினுடைய வடத்வாரா, ஆலவாயில். அதோடு வரும் பொழுதே அவர்களுக்கு அந்த சோமன், அந்த குபேர வழிபாட்டு தொடர்புகளும் வந்திருக்க வாய்ப்பு. அப்பொழுதே வெறும் வணிகர்களால் மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்டதாக இருக்க வாய்ப்பில்லை. அது மிகப்பெரிய ஒரு ஆய்வு, மீனாட்சியினுடைய வழிபாட்டு முறையில் இந்த மீன். ஆமா, அது பற்றி ஒரு பெரிய கட்டுரையை எழுதியிருந்தேங்க, மீனாட்சி, மதுரை மீனாட்சியை பற்றி. அது பல அடுக்குகள் உள்ளது. ஏன்னா அந்த மீன் என்பது பாண்டியர்களுடைய குல சின்னம் மீன் தான். மீனாட்சி என்று சொல்வதனால் 2 கண் இணை கயல், ரெட்டை மீன் தான். அப்போ அதுக்கு அதை பொருள் சொல்லுது உண்டு. மீனாட்சிக்கு 2 கண் இருப்பதை பாண்டியர்களுக்கு ரெட்டை மீன். அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த பாண்டியர்களுடைய இதில் அந்த குடிபெயர்வு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த குருகுலத்தினுடைய தொடர்புல ராஜஸ்தான் அப்புறம் இங்கே வந்திருக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அருமையாக ஐயா பாண்டியர்களுடைய ஆரிஜின் எங்கே போகுது அப்படிங்கிறத சொன்னார். இது முக்கியமான ரொம்ப ஒரு புதிய விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மகாபாரதம் என்பது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டு இருந்தாலும் கூட அது அதை அதிலிருந்த மனிதர்கள் சமஸ்கிருதம் பேசியவர்களா அப்படிங்கிற கேள்வியை ஐயா முன் வச்சார். இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதாவது எவ்வளவு தூரம் வட இந்தியா தென்னிந்தியான்னு நம்ம பிரிவு பேசினாலும் கூட எந்த அளவு கலாச்சார ஒற்றுமை ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். அதே போல் மதுரையுடைய பேர் ஆலவாயில் அப்படின்னு சொல்கிறோம், ஆலவாய் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய பேருக்கும் குஜராத்தில் இருக்கக்கூடிய வதோதரா அப்படிங்கிற பேருக்கும் உள்ள தொடர்பை பற்றி ஐயா விளக்கி இருந்தார்.
இன்னும் பாண்டியர்கள் பற்றி நிறைய கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த பகுதிகளில் கேட்போம். நன்றி, வணக்கம்.